ஹலோ! இன்னைக்கு மார்னிங்கே பெரிய அப்செட் ஆயிருச்சு. கஸ்டமர் ஒருத்தங்க 100 பீஸ் கீ செயின் கேட்டிருந்தாங்க. பிங்க் அண்ட் ப்ளூல. ஸோ, அதனால பிங்க் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது என்னடான்னா ஃபேக்கா வந்திருந்தது. நான் பர்ட்டிகுலரா அந்த ஒரு கலர் பிக்மெண்ட் வந்து ஜாக்ஸ் பிராண்ட்ல தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு, அந்த வெப்சைட்ல தான் எப்பவும் ஆர்டர் போடுவேன். ஸோ, இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, Amazonல பண்ணிட்டேன். அர்ஜென்ட்டா வேணும்னு சொல்லிட்டு. ஸோ, அது ஒரு ஃபேக்கா ஆயிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே வந்து நம்ம ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ, அதனால அந்த அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வந்து சார்ட்ல எல்லாமே ரெடி பண்ணி எழுதி வச்சிருந்தாங்க. தென் வந்து நம்ம பண்ண ப்ராஜெக்ட் மட்டும் எடுத்து ஸ்கூல்ல போய் சப்மிட் பண்ணி வந்திருந்தோம். அது கொஞ்சம் ஆடு, மாடு, கோழியெல்லாம் கீழ விழுந்தது. பட் இருந்தாலும் அந்த காத்துக்கு எதுவும் பண்ண முடியல. ஸோ, அதனால அவங்க அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சயின்ஸ் எக்ஸ்போக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையனுக்கு செஞ்சிருந்தோம். நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க், அதுக்கப்புறம் ரெசின்க்கு பேஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அதில் வந்து திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி, டீட்டெயில்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி அழகாக பண்ணியிருந்தோம். உங்க யாருக்காவது ரெசின் ஃப்ரேம் வேணா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. ஜிகே ஆர்டிஸ்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன். தென் மினியேச்சர் ஃப்ரேமே நம்ம கிட்ட அவைலபிள் தான். ஒரு மேரேஜ் செட்டப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ, அதுக்கு எஸ்டர்டே பேஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கு மேலே இப்போ ஃப்ளவர் ஒர்க் பண்ணிட்டு, தென் வந்து கொரியர் பண்ணுற ஒர்க் இருந்தது. அதுக்கான கொரியர் திங்ஸ் எல்லாமே அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிட்டு இருந்தேன். மெட்டீரியல்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் தான்.